விஜய் வீட்டுக்கு வராங்க. அத பார்த்து தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "உடனே உங்கள பார்க்க தான் தாத்தா வந்தேன். நீங்க மனசு கஷ்டப்பட்டு போனது எனக்கு கஷ்டமா இருந்தது தாத்தா. எங்க அம்மாக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு" சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க காவேரி. பரவாயில்லம்மா" அப்படி சொல்றாங்க. "இங்கேயே இருந்துரு காவேரி, போயிடாத காவேரி" அப்படின்னோனே, "இல்ல தாத்தா, வேற வழி இல்ல தான். உங்க பேரன் தான் என்ன சொல்லிட்டார்ல. எப்படி தாத்தா மறுபடியும் நான் வர முடியும்? நான் சொல்றத கேளும்மா." அவன் மனசார சொல்ல, தாத்தா அத பத்தி பேச வேணாம் தாத்தா. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்தேன். மன்னிப்பு கேட்டேன். நான் வரேன் தாத்தா. எங்க வீட்ல தேடுவாங்க தாத்தா." அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா காவேரி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. தாத்தா எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க தாத்தா, நான் கிளம்புறேன்னொன்னே, காவேரி ஒரு நிமிஷம் நில்லுமான்னொன்னே காவேரி போயிடுறாங்க. இங்கே விஜய் ஓடி வராரு. தாத்தா காவேரி வந்தாலான்னு கேட்குறாரு. ஆமாப்பா, இப்போ தான் வந்துட்டு போனா தாத்தா. எனக்கு கேட்கல தாத்தா, என்னை பார்க்கணுன்னு அவருக்கு என்ன இல்லையான்னொன்னே, இல்லைப்பா, அவள் இன்னமும் உன்னை தப்பாக தான் நினச்சிட்ருக்கா. அவள் நீ வீட்டை விட்டு போக சொன்னதான் நினச்சிட்டு இப்போவும் அதை தான்ப்பா அவள் சொல்கிறா. அவள் மனசு ஃபுல்லாகவே ரணமாக இருக்குது விஜய். நீ தான் அவளுக்கு மருந்தாக இருக்கணும். காவேரிக்கு எல்லா விஷயத்தையும் நீ தான்ப்பா சொல்லி புரிய வைக்கிறோம். ஆனால் விட மாட்டேங்கிறாங்க தாத்தா. அவங்க வீட்டில் விடுவாங்கப்பா, ஆனால் இப்போ கிடையாது, கொஞ்ச நாள் ஆனோம். அது மட்டும் கிடையாது, கொஞ்ச நாள் பொறுத்து நீ எப்படியாவது காவேரியை கூட்டின்னு வர முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் விஜய். கொஞ்சம் நெஞ்சமாக நீ பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணி நீ தான்ப்பா காவேரி சரி பண்ணி எடுத்துட்டு கூட்டின்னு வரணும். புரியுதா? அவள் தேடி வருவான்னு உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக காவேரி வர சான்சஸ் இல்லை. அதனால் நீ தான் அவளை தேடி போய் அவளுக்கு புரிய வச்சு எல்லாமே சரிப்படுத்தணும் அப்படின்னோடனே, சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு அழறாரு விஜய். இங்கே காவேரி எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்காங்க. அம்மா ஒன்று மாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பா. வண்டி வரப்போகுது, எல்லோரும் ஏறுங்க அப்படி சொல்கிறாங்க. அம்மா அது சொன்னதுக்கு தெரிஞ்சுதா இல்லையா, எல்லாத்தையும் ஏற்றுங்க பொருளெல்லாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. இங்கே விஜய் பார்த்துட்ருக்காரு. அவரால் தாங்கி பிடிச்சி, தாத்தா அவங்க போகிறாங்களா தாத்தா வீட்டை விட்டு? கண்டிப்பாக போயிடுவாங்களா தாத்தா, என் காவேரியும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களா தாத்தா அப்படின்னோடனே, இங்கே பாரு விஜய், கொஞ்ச நாள் அமைதியாக இருன்னு தாத்தா சொன்னல, சொன்னால் கேளுப்பா. இல்லை தாத்தா, அவங்க வேணால் போத்து சொல்லுங்கள் தாத்தா, ஆனால் ஏன் காவேரி ஏன் தாத்தா கூட்டிகிட்டு போகிறாங்க? என்னால் முடியல தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, காவேரி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும் தாத்தா. நான் வேணா அவங்கக்கிட்ட போய் பேசுவா தாத்தா. ஏன்பா பிரச்சனை பெருசாகிறதுக்கா? இப்போ எதுவும் பேச வேணாம், சொன்னால் கேளு. அமைதியாக இருக்குது விஜய், கொஞ்ச நாள் பொறுத்து கண்டிப்பாக காவேரி உங்க கூட சேர்ந்துருவாப்பா. நானே போய் பேசி சேர்த்து வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. உடனே தாத்தா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வெளியே வாசல் நிற்கிறாரு. தாத்தா இருந்தாங்க வீட்டோட சாவி, நாங்கள் எல்லா பொருளையும் எடுத்துட்டோம். வீடு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா அப்படின்றாங்க. ஏன் குமரா இந்த முடிவை திடீர்னு எடுக்கிறீங்க? சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே தாத்தா. இதை பற்றி பேச வேணாம் தாத்தா, அத்தை தான் பேசிட்டாங்கல்ல. இவ்வளோ நாள் நீங்கள் தான் ஒருத்தர் தான் இங்கே பாசமாக இருந்தீங்க. ரொம்ப நன்றி தாத்தா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. விஜய் அவரே பார்க்குறாரு. விஜய் பார்த்து முறைச்சிட்டு, சரிங்க தாத்தா நாங்கள் கிளம்புறோம், எல்லா பொருளையும் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே விஜய் செம்ம டென்ஷனாக இருக்கார். ஓடி பார்க்குறாரு வெளியே காவேரி எல்லாருமே அந்த வண்டியில் போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாமே கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பி போயிட்டே இருக்குது. திடீர்னு காவேரி நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜய் அழுதுட்டுருக்காரு. விஜயை தேடி காவேரி ஓடி வராங்க. ஓடி அப்படியே விஜய் கட்டிக்கிறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. நான் உங்களை விட்டு போக மாட்டேங்க, என் புருஷனை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதட்டி துடிக்கிறாங்க. காவேரி சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அப்படியே 2 பேரும் கட்டிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, என்ன இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்படியே நினச்சி பார்க்குறாரு விஜய். கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா காவேரி போயிட்டே இருக்காங்க வண்டியில். ஐயோ காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டியா, நீ போக மாட்டேன்னு நினச்சிட்டு ஏன் காவேரி இப்படி பண்ணுற, என்னை விட்டுட்டு ஏன்டி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்க போல கதறி அழறாரு. தாத்தா சமாதானப்படுத்துகிறார். விஜய் சமாதானம் ஆகவே மாட்டேங்கிறாரு. உடனே வா விஜய் சொன்னால் கேளுப்பா அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ரூமில் படுக்க வைக்கிறார் விஜயை. தாத்தாவோட மடியில் விஜய் படுத்துட்டு அழறாரு. தாத்தா அப்படி சொல்லிட்டு, கவலைப்படாத விஜய், எல்லாமே சரியாயிடும்டா, சீக்கிரமாகவே காவேரிக்கு வந்துடுவாடா. இந்த இடத்த விட்டு வேணாலும் காவேரி போயிருக்கலாம், ஆனால் நம்மளை விட்டு நம்ம மனசை விட்டு எங்கேயுமே காவேரி போக முடியாதுடா. சீக்கிரமே காவேரி நம்மளை தேடி வருவா பாரு, நீயும் காவேரி ஒன்றா வாழ போகிறீங்க விஜய் அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு.